தேவக்கோட்டையில் இலவசமாக படிக்க வைப்பதாக கூறி ஏழை எளிய மாணவர்களை நூதன முறையில் ஏமாற்றி வருவதாக அறக்கட்டளை மீது பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் பீனிக்ஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்ற பெயரில் அறக்கட்டளை இயங்கி வருகிறது. 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் கல்லூரியில் சேர்வதற்கு இலவசமாக அனைத்து செலவுகளையும் பார்த்துக் கொள்வதாக சமூக வலைதளம் மூலம் விளம்பரம் செய்துள்ளனர். அதை நம்பி சென்ற மாணவர்களிடம் சான்றிதழ் மற்றும் போட்டோக்களை பெற்றுக் கொண்டு கல்லூரிகளில் கவுன்சிலிங் அனைத்து முடிந்த பிறகு எங்களது ட்ரஸ்டில் பணம் இல்லை என்று கூறி மாணவர்களின் ஒரிஜினல் சான்றிதழை வழங்காமல் ஏமாற்றி வருவதாக மாணவர்களின் பெற்றோர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். பல மாணவர்கள் தங்களுடைய ஒரிஜினல் சான்றிதழ் கிடைக்காததால் கல்லூரிகளில் சேர முடியாமல் தவித்து வருகின்றனர். ஏழை மாணவர்களை வரவழைத்து போட்டோ எடுத்து வெளிநாடுகளில் இந்த பணம் பெற்றுக்கொண்டு பின்னர் பணம் இல்லை என்று மாணவர்களை திட்டமிட்டு நூதன முறையில் ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உரிய விசாரணை நடத்தி மாணவர்களின் எதிர்காலத்தில் விளையாடும் இந்த அறக்கட்டளை நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விட்டனர். நண்பர் ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு தேவட்டையில் ஒரு ட்ரஸ்ட்டு அலெக்ஸ் சாம்னு சொல்லிட்டு ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க. நண்பர் சொன்னாருன்னு சொல்லிவிட்டு கொண்டு போய் கொடுத்துருந்தோம். 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்ததுக்கு 2-3 டைம் வர சொன்னாங்க. போய் எல்லாமே கொடுத்தோம், ஒரிஜினல் கொடுத்தோம். எம்டியில் கையெழுத்து வாங்கிட்டாங்க. திரும்பவும் எனக்கு பயலுக்கு 3rd ரவுண்டு வந்துச்சு. பயலுக்கு ஸ்ரீகாந்த் அவன் பேர், என் பேர் தமிழ்மணி. 3rd ரவுண்டு வரையில் உங்களுக்கு கேட்குற காலேஜ் தர்றோம்னு சொல்லி சொன்னாங்க. ப்ளஸ்ஸு ஹாஸ்டல் ஃபீஸும் கட்டித்தரோம்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்சு காலேஜும் வந்துருச்சு, காலேஜும் கிடச்சிருச்சு. சரி, காலேஜ் கிடச்ச மறுநாள் அவங்கள்ட்ட கேட்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரஸ்ட்டில் காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. 3 மாதமாக அலைய விட்டு நாங்கள் காசு ரெடி பண்ணாமல் விட்டுட்டோம். இப்போ 4-5 நாளையில் காசை ரெடி பண்ணி பயலை எப்படி கொண்டு போய் காலேஜில் சேர்க்குறது? பயலோட படிப்பு பெரிய ப்ராப்ளத்தில் நிற்கிது. என்னால் காசை ரெடி பண்ண முடியலை. அவங்க ஒரே வாரம் சொல்லிட்டாங்க, எங்களால் காசு கொடுக்க முடியாது, ட்ரஸ்ட்டில் காசு இல்லைங்கிற. அப்புறம் எதுக்கு ஒரிஜினலை வாங்கி வெத்து பேப்பரில் கையெழுத்தை வாங்கி எங்களை 3 மாதமாக அலைய விட்டு பண்ணாங்கிறத இந்த காவல்துறை, தேவட்ட காவல்துறை சரியான விஷயமாக விசாரித்து அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இது போக இதுக்கு மேலே எத்தனை பிள்ளைகளோ நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அதில் ஏதாவது பிள்ளைய மாட்டியிருக்கலாம் என்னங்கிறதும் நமக்கு தெரியல, கரெக்டாக தெரியல. அதை காவல்துறை கரெக்டாக கேட்டுக்கணும், கேட்டு அதை சரி பண்ணி வைக்கணும். அவ்வளோதான் எங்களோட தாழ்மையான கருத்து. நாங்கள் எதையோ பண்ணுறோம், அது வேறு விஷயம். ஆனால் எனக்கே 4 நாளைக்கு முன்னாடி தான் சொல்கிறாங்க. நானே ரெடி பண்ண முடியாமல் அவ்வளோ பாடுபடுறோம். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 பேர் 40 பேர் போயிட்டுருக்காங்க. இதில் தெரியாதவங்க, ஒரு சில விஷயங்கள் தெரியாதவங்களாம் இருக்காது. அவங்களால மேல்முறையீடு பண்ண முடியாமல் எதுவும் சொல்ல தெரியாமல் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு ஆராய்ஞ்சு கொஞ்சத்தான் இந்த ட்ரஸ்ட்டில் என்ன கண்டிஷன் நடக்குது, எங்கள்கிட்ட ஒரிஜினல்லாம் வாங்கி 3 மாதமாக வச்சுருந்தாங்க, அதை வச்சு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் தெரியல. ஒரிஜினலாக வாங்கிட்டாங்க, வாங்கி 3 மாதமாக ஒரிஜினல் கொண்டாந்ததே சரியாக வரும்னு சொன்னவங்க 3 மாதம் கழிச்சு ட்ரஸ்ட்டில் காசு இல்லைன்னா இவங்க வெளிநாட்டிலேருந்து ஃபண்டை வாங்கியோ இல்லை அவங்க கிறிஸ்டின் இதில் ட்ரஸ்ட்டில் எங்கிட்ட காசை வாங்கிட்டோ எங்கள் கணக்கை காமிச்சிட்டு இவங்க வாங்கி சாப்பிட்ற மாதிரி தெரியுது எங்களுக்கு தெரிஞ்சு. அதை தக்க நடவடிக்கை எடுக்கும் மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க. உங்கள் பேர்? தமிழ்மணி என் பேர், பையன் பேர் ஸ்ரீகாந்த். நீங்கள் எதுவும் பணம் கட்டிட்டீங்களா? பணம் கட்டலை. ஒரிஜினல் நாங்கள் அவரை தெரிஞ்ச நண்பரோடு போனனால ஒரிஜினல் கொடுத்தா. நிறைய பேருக்கு இப்போ ஒரு 6-7 நாளைக்கு முன்னாடி தேவட்டையிலே ஸ்டேஷன்லேயே 6 பேருக்கு ஒரிஜினல் கொடுக்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. அதுவும் அங்கே தெரியும், அவங்களுக்கு தெரியும். அதை பார்த்துக்கிட்டு